ஜுஜுட்சு வேலையில நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் த லோன்லியஸ்ட் ஒன் சட்டோரு கோஜோ தான் எனக்கு பிடிச்ச கேரக்டராக இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டரோட பவர்ஸ் மட்டும் அப்படி இல்லை. ஏன்னா அந்த கேரக்டருக்கான பவர்ஸ் வந்து இது அன்ஸ்டாப்பபிளாக இருந்தாலும் அது எப்படி அந்த கேரக்டர் வந்து த லோன்லியஸ்ட் கேரக்டராக மாற்றுது, அதை பற்றி இந்த சட்டோரு கோஜோ கேரக்டர் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹரி ஃப்ரம் ஹீரோ ஃபிஷன் தமிழ். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். Throughout heaven and earth, I alone am the honored one. இந்த கேரக்டர் ஆரிஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு மொத்தம் 2 ஸ்ட்ராங்கஸ்டான கிளான் இருக்கும். ஒன்று வந்து கோஜோ கிளான், ஒன்று வந்து ஜெனியூ கிளான். இல்லை கோஜோ கிளானில் 6 ஐஸ் அண்ட் லிமிட்லெஸ் இது 2 கஸ்டைகளுக்கும் ஜென்ரேஷன் பே பாஸ் பண்ணி வரும். அதில் இந்த 2 கஸ்டைகளுக்கும் இருக்கிற ஒரு கேரக்டர்னு சட்டோரு கோஜோ. இந்த கஸ்டைகள் 2 இருக்கிறதுனாலேயே பிறந்தனால அவனுக்கு மேலே நிறைய அசாசின்ஸ் வந்து அசாசின் பவுண்ட்ரி செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த கேரக்டரை கொள்றதுக்கு சின்ன வயசுலேயும் ட்ரை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதுக்காக இவனை வந்து சின்ன வயசுலேயே ட்ரைனிங் பண்ணுறதுக்காக தனியாக வந்து ஃபேமிலிட்டு பிரித்து அமுச்சு விட்ருவாங்க. அப்பயே அந்த கேரக்டர் வந்து த லோன்லியஸ்ட் கேரக்டர் அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் ஜூசு ஹையில் வந்து சாசராக சேர்ந்துருப்பான். அப்போ தான் ஃப்ரெண்டு வந்து அவனோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கேரக்டர் வந்து அவன் மீட் பண்ணியிருப்பான். அவன் தான் கெட்டோ. சட்டோரு கோஜோவை ஒரு மனுஷனாக பார்த்த கேரக்டர் வந்து அவன் தான். அவன் மீட் பண்ணி அங்கே கொடுத்துருக்க ஒரு மிஷின் வந்து அசைன் பண்ணியிருப்பான் சட்டோரு கோஜோக்கு. ஒன்று வந்து டெங்கனோட அந்த வெசலை வந்து டெங்கன்கிட்ட கொண்டு வந்து அந்த மேஜர் ஈவெண்ட்டை வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2005 சட்டோரு கோஜோ வந்து அமைச்சிருப்பாங்க. அப்போ அந்த மிஷினை சட்டோரு கோஜோ ஒழுங்காக முடிக்க முடியாது. டோஜியை வந்து அசைன் பண்ணி அந்த வெசல் வந்து போட்டு தள்ளுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு மிஷினே சட்டோரு கோஜோவால் ஒழுங்காக முடிக்க முடியாது. அப்புறம் அதுக்கப்புறம் கெட்டோ வந்து பிரிஞ்சிருவான். இந்தமாரி மனுஷங்களுக்கு வந்து செய்ய வேணாம், ஒன்று இந்த கசி யூசர்ஸ் இருக்கணும், இல்லை மனுஷங்க இருக்கணும், 2 பேரும் யாராவது ஒருத்தங்க இருந்தால் தான் இதுமாரி பிரச்சனை நடக்காமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கெட்டோ வந்து மொத்த ஹியூமன்ஸையும் கசிஸ் தான் மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அவனும் ஒரு வாட்டி 3 வாட்டி பார்த்தா அவனை கொண்டுருன்னு சொல்லிட்டு சட்டோரு கோஜோ கெட்டோ கிட்ட சண்டை போட்டுட்டு அவனும் வந்துடுவான். ஜுஜுட்சு 0 மூவி நடந்திருக்கும். அதில் வந்து கெட்டோ வந்து இறந்துருப்பான். அந்த பாடி வந்து கெஞ்சோக்கு வந்து கடவுள் எடுத்திருக்கும். அதுக்கப்புறம் ஜுஜுட்சு 0 மூவி எண்டில் கோஜோ வந்து கெட்டோட அந்த சாசர் கடை வந்து யூட்டாகிட்ட கொடுத்துருப்பான். இது வந்து என் ஃப்ரெண்டோடது, இப்போ நீ ஒரு சாசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான். இந்த இடத்துல யூட்டா வந்து ஹையராப்ஸ்கிட்டேருந்து கோஜோ வந்து காப்பாற்றிருப்பான். இவனை கஸ் எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணுறது நான் சொல்லி தந்து இவனை ஸ்டூடெண்ட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹையராப்ஸ்கிட்டேருந்து யூட்டா வந்து காப்பாற்றிருப்பான். இதுக்கப்புறம் தான் ஜுஜுட்சுனோட மேஜர் ஸ்டோரி வந்து ஆரம்பிக்குது. சுகுனாவோட அந்த 20 ஃபிங்கரையும் கலெக்ட் பண்ணி அடித்தா தான் சுகுனா திருப்பி வரமாட்டான்னு சொல்லிட்டு ஹையராப்ஸ் முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்காக மெகுமிக்கு ஒரு மிஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. சுகுனாவோட அந்த 20 வேலையும் கலெக்ட் பண்ணி அதை மொத்தமாக அழிக்கணும், அப்போ சுகுனா வரமாட்டான்னு சொல்லிட்டு. மெகுமி அந்த 20 ஃபிங்கரையும் கலெக்ட் பண்ணிருக்கும் போது தான் ஈஜி வந்து தெரியாமல் ஒரு ஃபிங்கரை வந்து சாப்பிட்ருவான். அதனால் சுகுனா வந்து அவன் பாடியை கண்ட்ரோல் எடுத்துருவான். இங்கே வந்து கோஜோ சுகுனா கூட சண்டை போட்டிருப்பான். அப்போ சுகுனா வந்து நோட் பண்ணியிருப்பான். வெளில வந்தால் சட்டோரு கோஜோ வந்து எப்படியாவது முடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பான். இங்கே இவங்க 2 பேருக்குள்ளே ரைவல்ட்டி வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த 20 ஃபிங்கர்ஸையும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீ செத்துக்கிறியா, இல்லை இப்போயே நீ செத்துக்கிறியான்னு சொல்லிட்டு கோஜோ வந்து யூஜிக்கு வந்து ஒரு பிளான் வந்து கொடுப்பான். அதில் யூஜி வந்து 20 ஃபிங்கர் கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பான். இந்த இடத்துலையும் யூஜி வந்து சட்டோரு கோஜோ வந்து ஹையராப்ஸ் வந்து காப்பாற்றிருப்பான். அதுக்கப்புறம் கெட்டோட பாடியை கண்ட்ரோல் எடுத்த கெஞ்சோக்கு வந்து இங்கே தான் மூவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். கோஜோ இருக்கிற வரைக்கும் நம்மளால் கல்லிங் கேம்ஸை நடத்த முடியாது, கோஜோ எப்படியாவது சீல் பண்ணுன்னு சொல்லிட்டு பிரிசன் ரேம்ல சீல் பண்ண வந்து பிளான் பண்ணியிருப்பான். அதுக்காக ஷிபியா சிட்டியில் இருக்க எல்லா மக்களையும் ஒரு பேரியருக்குள்ளே லாக் பண்ணி அவங்களாம் கஸ்பிரிட்டாக மாற்றிக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல அப்போ தான் கோஜோ வந்து சண்டை போடுவான். அப்போ தான் நம்ம கோஜோவை சீல் பண்ண முடியும்னு பிளான் பண்ணியிருப்பான். அதுக்கேற்ற மாதிரி கோஜோவும் உள்ளே வந்திருப்பான். ஃபைட்டை ஆரம்பிச்சிருப்பான். கோஜோ வந்து ஃபைட் வந்து ஈஸியாக முடிச்சிருப்பான். ஜாகோவை டிஃபீட் பண்ணி மாகிட்டோவையும் டிஃபீட் பண்ணுற நிலைமைக்கு போயிட்டு, ஆனால் மாகிட்டோ வந்து நிறையா ஹியூமன்ஸை வந்து டிரான்ஸ்ஃபிகர்டு ஹியூமன்ஸாக மாற்றிருப்பான். அவங்க எல்லோரையும் கோஜோ வந்து இன்ஃபினிட் வாய்டை ஓப்பன் பண்ணி 292 செகண்டில் எல்லோரையும் காலி பண்ணியிருப்பான். காலி பண்ணிட்டு அந்த பிரிசன் ரேம் வச்சு அந்த பாக்ஸ் பக்கத்தில் வந்து நிற்பான். அப்போ வந்து கெஞ்சோக்கு வந்து கெட்டோட பாடியை கண்ட்ரோல் எடுத்து அந்த இடத்துல வந்து நிற்பான். எப்படி கெட்டோ தான் செத்துட்டான்னு சொல்லிட்டு சட்டோரு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஆனால் பிரிசன் ரேம் வந்து லாக் பண்ணுறான். அப்போ தான் கெஞ்சோக்கு வந்து நிறைய கன்ஸ்பிரசி ரிலீஸ் பண்ணியிருப்பான். ரிலீஸ் பண்ணி கல்லிங் கேம்ஸ் ஆரம்பிச்சிருப்பான். இந்த கல்லிங் கேம்ஸில் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் வாழ்ந்த சாசரஸ் கஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் சமன் பண்ணியிருப்பான். அதில் சமன் பண்ண கேரக்டர் தான் ஏஞ்சல். இந்த ஏஞ்சலோட பவரை யூஸ் பண்ணி தான் சட்டோரு கோஜோ வந்து வெளில கொண்டு வர முடியும். வெளில கொண்டு வரதுக்கு அந்த ஏஞ்சல் வந்து கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு கல்லிங் கேம்ஸில் யூஜி வந்து அந்த ஏஞ்சலை தேடி போவான். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸையும் கண்டுபிடிச்சிருவான். கெஞ்சோக்கும் அதை ஃபீல் பண்ணுறதுக்கு 2 பாக்ஸ் வச்சுருப்பான். ஒரு பாக்ஸ் வந்து கல்லிங் கேம்ஸில் இருக்கும், அதை வந்து யூஜி கண்டுபிடிச்சிருவான். இன்னொரு பாக்ஸ் வந்து கடலுக்கு ஹை ப்ரெஷர் இருக்கிற அந்த ரீஜனில் வச்சுருப்பான். டெக்டானிக் பிளேட்ஸுக்கு நடுவில் வச்சுருப்பான். எப்படி இருந்தாலும் கோஜோ வெளில வந்தாலும் டெக்டானிக் பிளேட்ஸ் நவுதிட்டு வர முடியாது, அப்புறம் இந்த ப்ரெஷர்லேயும் கோஜோ செத்துருவான் சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பான். ஆனால் அவர் வழியாக கோஜோ வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஏஞ்சல் பவர் யூஸ் பண்ணி.
கோஜோ வெளில வரும்போது அந்த டெக்டானிக் பிளேஸ்லாம் நவுத்திட்டு வெளில வந்திருப்பான். அந்த ஹை பேஷையும் சட்டோரு கோஜோ ஒன்றும் பண்ணியிருக்காது. வெளில வந்து சுக்குனா வந்து மெகுமி பாடிக்கு மாறினதை வந்து நோட் பண்ணுவான். நோட் பண்ணி உடனே அங்கே போய்ட்டு சுக்குனா கூட சேலஞ்ச் செட் பண்ணுவான். இது மாதிரி ஷிங்ககோனை ஃபைட்டை வச்சுக்கலாம், ஃபைட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஷிங்ககோ ஷூடன் ஆரம்பிக்கும். அதில் கோஜோக்கும் சுக்குனாக்கும் செம ஃபைட் வந்து வந்திருக்கும். அது அனிமேஷன் வரதுக்கு இன்னும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா ஃபைட் அந்தளவுக்கு நடந்திருக்கும். அதில் கோஜோ வந்து ஆல்மோஸ்ட் சுக்குனா வந்து டிஃபீட் பண்ணிடுவான். பட் சுக்குனா வந்து டென்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி மகோரகா அப்புறம் அகிட்டோ இது ரெண்டுத்தையும் வெளில விட்டு 3v1 பேட்டில் நடந்திருக்கும். அதில் கோஜோ ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணியும் மகோரகா டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணி கோஜோ கஸ்ட் டெக்னிக் வந்து மகோரகா அடாப்ட் ஆகிடும். அடாப்ட் ஆகி ஒரு ஸ்லாஷ் அட்டாக் பண்ணிடும். அது கோஜோவோட பாடியை 2 துண்டாக கட் பண்ணும். அங்கே வந்து சட்டோரு கோஜோ வந்து இறந்து போகிறான். இறந்து போனாலும் த கிங் ஆஃப் த காசஸ் ஹிம்செல்ஃப் கால்டு ஐ நெவர் ஃபர்கெட் யூ இன் மை லைஃப் சட்டோரு கோஜோ அப்படின்னு சொல்லியிருப்பான். அங்கேயே சட்டோரு கோஜோ ஜெயிச்சிட்டானே சொல்லலாம். இதுக்கப்புறம் என் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க, நான் நிம்மதியாக போகிறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு சட்டோரு கோஜோ வந்து இறந்துருப்பான். இப்போ நான் இன்ட்ரோவில் சொன்னேன் அந்த ஸ்ட்ராங்கஸ்டான பவர் எப்படி அவன் ஒரு லோன்லியஸான கேரக்டராக மாற்றுதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த ஸ்ட்ராங்கஸ்டான பவர் சட்டோரு கோஜோக்கிட்ட இருக்கிறதுனாலே நிறைய அசாசின்ஸ் அட்டம் வந்திருக்கும். சட்டோரு கோஜோ கொள்றதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதனால் ஃபேமிலி விட்டு வெளில வந்திருப்பான். வெளில வந்து ட்ரைனிங் எடுத்து எப்படியே ஸ்ட்ராங்கஸ்டான கேரக்டராக மாறி இருப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து யூஸ் ஹையில் வந்து சேர்ந்துருப்பான். அப்போ தான் அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து கண்டுபிடிக்கிறான், கெட்டோ. அவன் தான் சட்டோரு கோஜோ ஒரு வெப்பனாக பார்க்காம மனுஷனாக பார்த்துருப்பான். அப்போ தான் சட்டோரு கோஜோ வந்து லோன்லிஸ்ட்டாக இல்லாமல் கெட்டோ கூட ஜாலியாக சுற்றிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் கெட்டோவும் இறந்ததுக்கப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஒரே ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹையர் ஆஃபீஸர்லேருந்து காப்பாற்றணும், நான் ஸ்ட்ராங்கஸ்ட் தான், என் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அடுத்து ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஷிங்ககோ ஸ்டூடெண்ட்க்கு முன்னாடி எல்லா ஹையர் ஆஃபீஸையும் போட்டு சொல்லியிருப்பான். இதேமாரி நான் இறந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சட்டோரு கோஜோவும் இறந்துருப்பான். அப்புறம் சட்டோரு கோஜோ நினச்ச மாதிரியே அவன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரையும் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. சுக்குனாவையும் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க யூத்தி. அதுக்கப்புறம் இப்போ ஜூட்சு கைசன் மாடல்லாம் சொல்லிட்டு ஜூட்சு கைசன் சீக்வல் வந்திருக்கு. இதில் வந்து யூஜி வந்து பெரிய சசராக மாறி இருக்கான். ஏன்னா இதில் ஒரு சீனில் வந்து யூஜி வந்து காமிச்சிருப்பாங்க. யூஜி வந்து பெரிய சசர் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்கேயே கோஜோவோட லெகசி வந்து ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லலாம். இதோட சட்டோரு கோஜோட என்னோட கேரக்டர் முடியுது. உங்களுக்கு சட்டோரு கோஜோட எந்த பெஸ்ட்டு மூமெண்ட் வந்து பிடிக்கும் அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அது டோஜியோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பிடிக்கும். அதுக்கப்புறம் சட்டோரு கோஜோக்கும் சுக்குனாக்கு நடந்த சண்டை வந்து பிடிக்கும். அது சட்டோரு கோஜோ எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருந்தாலும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நேட் ஐ வின் அந்த மைண்ட் செட் தான். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். பை பாய், சைனிங் ஆஃப்.